கதை திருட்டு எப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் நினைக்கிறாங்க முழுசாக நம்ம கதையை திருடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. யாருமே முழுசாக கதையை திருடவே மாட்டாங்கங்க. எப்படின்னா யாருக்குமே லைன் தான் கிடைக்கவே இல்லை. ஒரு லைனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு 1000 பேர் இங்கே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த லைன் கிடைக்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறப்போ உங்கள் லைனை மட்டும்தான் அவங்க திருடுவாங்களே ஒழிய உங்கள் கதையை திருடவே மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் பயந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கதை வெளியே போகவே போகாது. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்கள் கதையை வந்து வெளியே கொடுக்குறீங்களோ, வெளியே சொல்கிறீங்களோ, அப்போ தான் அது மெருகேறும். அது பரவலாக பல பேர்கிட்ட போய் சேர்ந்து இது நல்ல கதைங்க, இதை பண்ணலாங்கன்னு ஒரு இது வரும். கதை திருடு போயிருமே நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தால் உங்களோட இலக்கை வந்து நீங்கள் அடையவே முடியாது. அதனால் தைரியமாக எங்கே வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் கதையை அனுப்புங்க. ஓகேங்களா? இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ் தான் கேட்பாங்க, மெயில் அனுப்ப சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் மெயில் அனுப்பிச்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கடமை அனுப்புகிறதான். முக்கால்வாசி பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. உங்கள் கதையை நாங்கள் வாங்கினோம், படித்தோம், எங்களுக்கு மெயின் செட் ஆகலான்னு சிலர் 2-3 நிறுவனம் தான் சொல்லுவாங்களோடைய மற்ற எந்த நிறுவனம் சொல்லவே மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் மறுபடியும் அவங்களுக்குலாம் மெயில் போட்டு என்ன சார் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணவே கூடாது. அப்படி தொந்தரவுலாம் பண்ணாதீங்க. ரெண்டாவது உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. கதை வேணும்னு கேட்பாங்களே ஒழிய உங்கள் கதையை தேர்ந்தெடுத்தோம், உங்கள் கதையை நிராகரித்தோம், எங்களோட ஃபார்மேட்டுக்குள்ளே அந்த கதை வரலைங்கிற எதையுமே அவங்க சொல்லவே மாட்டாங்க. நம்மளோட கடமை என்ன? கதையை அனுப்புறது. அது திருடு போனான்னா திருடு போட்டான்னு அப்படி ஆல்ரெடி திருடு போனால் போகத்தான் செய்யும். இப்போ வந்து சினிமாவுக்காகவே வாழ்நாள் ஃபுல்லாக இழந்தவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கிறதே கிடையாது. மேம்பாக்கா அந்த டயத்தில் ஒரு ஃபேஷனுக்காக உள்ளாக்க வர்றாங்க, வந்தவொடனே அவங்க தட்டிட்டு போயிடுறாங்க. சில பேர் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதையை வந்து பார்த்திங்கன்னா சினாப்சைஸு லைன் தான் அவங்களுக்கு ரொம்ப தேவை. அந்த லைனை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க டெவலப் பண்ணிக்கிடுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கதை அதனால் பாதிப்படையுமான்னு பார்த்தா பாதிப்படையவே அடையாது. அடுத்து 3 வருஷம் கழித்து நீங்கள் அந்த கதையை தாராளமாக நீங்கள் வந்து எடுக்கலாம். அந்த சுட அந்த ஸ்பாட்டில் தான் உங்களால் படம் பண்ணி அதை கொண்டு வர முடியாத வழியே 3 வருஷம் கழித்து உங்களோட கதையை நீங்களே எடுக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குங்க. அதே லைனை வந்து அவங்க எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்களோ அதை விட உங்களோட கதை சிறந்ததாக இருக்கும். உங்களோட ஸ்டைலிஷில் சொல்கிறப்ப அது ஒரு புதுப்படமாக தான் இருக்கும். அதனால் கதையை வந்து அனுப்புறதுக்கு, சினாப்சிஸ் அனுப்புறதுக்கு தயங்காதீங்க, தைரியமாக அனுப்புங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, தண்ணி எடுக்கத்தான் கிணறு ஊறும்ட்டு. அதனால் நீங்கள் வந்து பல கதைகளை இழந்தால் தான் உங்களுக்கு புது கதைகள் தோணும். அதனால் கதைகளை வந்து நீங்கள் வந்து இழந்ததை பற்றியோ இது பண்ணிட்டாலும் நீங்கள் ரொம்ப மூடலாம் அப்செட் ஆகாதீங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போங்க.